நிச்சயமில்லாத எதிர்காலத்தில் கர்த்தரை நம்புவது. Trusting God in an uncertain future. நிச்சயமில்லாத எதிர்காலத்தில் நாம் கர்த்தராகிய தேவனை நம்புவது எப்படி? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 என்ற வசனங்களை வாசித்து தொடங்குவோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்துக்காக நாம் எழுந்து நின்று கனப்படுத்துவோம் தேவனை. பிதாவே, இந்த தேவ வார்த்தை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தும், எங்களுடைய ஆவியை பலப்படுத்தும். உடைய சத்தியத்தினால் நாங்கள் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும். எங்கள் இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் காத்திருக்கிறோம் உடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அமேன், 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 அமேன். உட்காருவோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு ஹிருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சுலபமான வழி நம்முடைய எதிர்காலம் செழிப்பாக இருப்பதற்கு. முதல் எச்சரிக்கை என்ன? உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் இரு. சுய புத்தியின் மேல் எதனால் சாய்கிறோம்? மாம்சம் பலப்பட்டு இருக்கும்போது, ஆவியில் பலவீனம் இருக்கும்போது, ஒருவன் தேவ வார்த்தையை சார்ந்திருக்காமல் அவனுடைய சொந்த நினைவில் அவன் சார்ந்திருப்பான். சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று உன்னுடைய மாம்சத்தின்படி நீ கிரியை செய்யாமல் உன்னுடைய ஆவியின்படி நீ கிரியை செய்து தேவனை முழுமையாக நம்பு. அப்பொழுது உன்னுடைய வழிகள் எல்லாம் செம்மையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சுலபமான வழி. ஆனாலும் மனுஷன் இன்னும் அந்த மாம்ச புத்தியில் இருக்கும்போது, மாம்ச ரீதியாக இருக்கும்போது, அவனுடைய சுய புத்தியில் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவனுடைய வாழ்க்கையில் எந்த கிரியும் செய்ய முடியாது. ஏன்? கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் அவரை நம்பி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் என்ன சொல்லுகிறோம்? இல்லை ஆண்டவரே, என்னுடைய சுய புத்தி உம்முடைய வார்த்தையை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க, என்னுடைய உறவினர் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லும்படி தான் நான் கேட்பேன், உன்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பெருமையோடு சொந்த புத்தியின்படி காரியங்களை செய்யும்போது எப்படி செழிப்பு உண்டாகும்? மனிதனுடைய வழிகள் எல்லாம் மரணத்தின் வழிகள், அழிவின் வழிகள். கர்த்தருடைய வழிகள் எல்லாம் செழிப்பின் வழிகள், செம்மையான வழிகள், வெற்றியின் வழி. இதற்காக தான் தேவன் நமக்கு நீதிமொழிகள் 3:5-6 என்ன சொல்லுகிறார்? உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் இரு, உன்னுடைய மாம்சத்தின்படி கிரியை செய்யாமல் இரு. கர்த்தராகிய தேவனை உன் முழு ஹிருதயத்தோடு நம்பு. உன் வழிகள் எல்லாம், உன்னுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தரை சார்ந்திரு. ஜெபத்தோடு காரியங்களை செய். அப்போது உன்னுடைய வழிகள் எல்லாம் செம்மையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும்.
அவருடைய வார்த்தை சத்திய வார்த்தையா? அவர் சொன்னது நடக்குமா நடக்காதா? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இந்த வார்த்தை உண்டான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை விசுவாசித்து செய்வது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய கிரியை. இது ஏற்கனவே உண்டான வார்த்தை. என்ன வார்த்தை? நம்முடைய வழிகள் செழிப்பாக இருப்பது உண்டான வார்த்தை. ஆனால் நமக்கு இந்த அன்சர்டன் ஃபியூச்சர் கிடையாது. அதாவது நிச்சயமில்லாத எதிர்காலம் நமக்கு கிடையாது. நம்முடைய எதிர்காலம் நிச்சயமான எதிர்காலம். முடிவை ஆரம்பத்திலே சொல்லுகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. நம்ம எதற்கு ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார்? இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை தருவதற்காக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்னார் இயேசு. என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் அவரிடத்தில் வந்து விட்டீர்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இளைப்பாறுதலான வாழ்க்கை. இளைப்பாறுதலான வாழ்க்கைக்கு என்ன வழி? நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் இரு. கர்த்தர் மீது நம்பிக்கையாரு. உன்னுடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன்னுடைய எல்லா வழிகளும் செம்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மூன்றாவது, முதல் 2 காரியங்கள் அவருடைய மகத்துவத்தை நாம் அங்கீகரிப்பதும், இரண்டாவதான remember God's faithfulness, அவருடைய உண்மைத்துவத்தை நாம் நினைவு கூறுவதும் இரண்டாவதாக கவனித்தோம். 4 முடித்தோம் போன வாரம். ட்ரஸ்ட் his promises for the present, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நம்பியிருப்பது. இன்றைக்காக நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பியிருப்பது. இன்றைக்கு 4வது, am I right? 4th we are going to 4ம் 5ம் இன்றைக்கு நாம் தியானிப்போம். ஓகே. 4வது, commit your future into his hands, உன்னுடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்திற்குள் ஒப்புக்கொடு. இதற்கான வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானம் என்றால் இந்த இடத்தில் செழிப்புக்காக. ஷலோம் ஷலோம். எல்லா காரியத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வருவதற்காகவே என்னுடைய நினைவுகள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நினைவுகள். ஹல்லேலூயா. அவருடைய நினைவுகளின்படி நம்முடைய நினைவுகள் நாம் ஒத்து போனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? பயத்தோடும் சந்தேகத்தோடும் பார்க்கிறோம் எதிர்காலத்தை.
அதிகமான பேர்கள் எதிர்காலத்தை எப்படி, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய நேரமே எதிர்காலத்தை பற்றி பயந்து சந்தேகப்பட்டு நடக்கிறதுலே அவங்கள முக்கால் வயசு வந்துடும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னுடைய நினைவுகள் உங்களுக்காக தீமையானது அல்ல, உங்களுக்கு சமாதானத்தின் நினைவுகள் என்று சொன்னால் செழிப்பு நினைவுகளே. உங்களுடைய நினைவுகள் என்ன? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒவ்வொருத்தருடைய நினைவு என்ன இருக்கும்? நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஆனால் எதிர்காலம் நல்லா இருக்கணுன்ற நினைவு இருந்தால் அது ஒரு முடிவாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தை பற்றி சந்தேகப்படாமல் பயப்படாமல் இருக்கவும் வேண்டும். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொன்னால் ஏன் பயப்படணும், ஏன் சந்தேகப்படணும்? அப்படின்னா உங்களுக்கே ஒரு நிச்சயம் இல்லை எப்படி எதிர்காலம் இருக்க போகிறது என்று. நாளைக்கு ஏதாவது நடந்தால் என்ன ஆகிடும், அது நடந்தால் என்ன ஆகிடும், இது நடந்தால் என்ன ஆகிடும். அதாவது அந்த மனசில் அந்த சிந்தனை நம்ம என்ன செய்கிறது? அந்த பயம் நம்மை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிறது. அந்த கட்டுக்குள் இருப்பதனால்தான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையாக தெரிகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்னுடைய நினைவுகள் உங்களுக்காக இருப்பது தீமையான நினைவுகள் அல்ல, சமாதானத்தின் நினைவுகளே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி கிரியைகளை செய்வதே என்னுடைய நினைவுகள். உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி அப்படின்றால் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்க போகிறது என்று சந்தேகத்தோடு இருந்தால் அது தேவனுடைய சிந்தனையின்படி அது அமையவில்லை, அது சார்ந்திருக்கவில்லை. உங்களுடைய சிந்தனைகள் சந்தேகத்துக்கான சிந்தனைகள், என்ன நடக்கும் என்று தெரியாமல் பயத்தோடு இருக்கும் சிந்தனைகள், விசுவாசத்தோடு இருக்கும் சிந்தனைகள் அல்ல. இன்றைய விட நாளை எனக்கு இன்னும் நல்லா இருக்கும், கர்த்தர் என்னை உயிரே உயிரே உயிரை தூக்கி செல்லுகிறார், நான் இருக்கும் நிலையில் இருக்க மாட்டேன், நான் உயர்ந்து கொண்டே இருப்பேன். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதன்படி நான் உயர்ந்து கொண்டே இருப்பேன். நான் எப்பொழுதும் மேலாக இருப்பேன், நான் கீழாக இருக்க மாட்டேன். நான் தலையாக இருப்பேன், நான் வாளாக இருக்க மாட்டேன். எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருப்பேன், நான் செழித்து கொண்டே இருப்பேன். ஏன்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவருடைய சிந்தனைகள் எனக்காக இருக்கும் சிந்தனைகள் சமாதானத்தின் நினைவுகள், என்னை செழிப்பு, என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பு வருகிறதுக்கான நினைவுகள், என்னை உயர்த்துவதற்காக அவருடைய நினைவுகள். அவர் நினைத்தால் போதும் எனக்காக, நான் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நினைப்போடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒத்து போனால் போதும். ஹல்லேலூயா. அதாவது நாம் எந்த சத்தத்தை கேட்கிறோம் அந்த சத்தத்தின்படி தான் நம்முடைய நினைவுகள் இருக்கும். நமக்கென்று சொந்த நினைவுகள் ஒன்றும் இல்லை. நம்முடைய நினைவுகள் எதன் அடிப்படையில் இருக்கிறது? கேட்கும் சத்தம், சுற்றி இருப்பவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்ல அப்படி சொல்லி பிசாசு பேசினே இருக்கும். நிறைய பேர் வழியாக பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? பயங்கர பயமும் சந்தேகம் வரும். ஆனால் தேவ வார்த்தையை நாம் வாசித்து அதில் உறுதியாக இருந்தால் யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் அவர்களுக்காக அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு நன்கு தெரியும், இதுவரையும் கர்த்தர் என்னிடத்தில் உண்மையுள்ளவராக வெளிப்படுத்தியிருக்கிறார், அவர் இன்னும் எனக்கு உண்மையுள்ளவராக இருப்பார், எவ்வளோ அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறார்.
இந்த அற்புதங்களை செய்த தேவன் அவரை சார்ந்திருக்கும் போது இன்னும் அற்புதங்களை செய்வார். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்தின் தடை, நமக்கு வரும் நன்மைகளின் தடை, இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்கிறது வெளியிலிருந்து வரல, பிசாசுகிட்ட இருந்து வரல. அது நாம் தான் அதற்கு தடையாக இருக்கிறோம். இதுவரையும் நடந்த வண்ணமாக நடக்காமல் நம்முடைய சிந்தனையில் ஒன்றென்ன வரும்? ஒரு பயம், சந்தேகம். இதற்கெல்லாம் மேலான ஒரு சிந்தனை என்னது? ஒரு பெருமை. என்னால் செய்ய முடியும். நெபுக்கத்நேசருக்கு வந்தோம்னா ஒரு பெருமை. நெபுக்கத்நேசரை, ஒன்றும் இல்லாத நெபுக்கத்நேசரை சிங்காசனத்தில் வைத்த தேவன், அந்த தேவனை அவர் பார்த்து சொன்னார், இதெல்லாம் என்னுடைய சொந்த பலத்தினால் எனக்கு உண்டானது என்று சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அழிவு வந்துடுச்சு. அதுக்கு அர்த்தமே கர்த்தரை நம்பவில்லை. என்னுடைய முழு ஹிருதயத்தோடு கர்த்தரை நம்பு என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு ஏதாவது கர்த்தரிடத்தில் நாம் உண்மையாக இருந்திருப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் உண்மையாக இருந்து நமக்கு சில நன்மைகளை செய்திருப்பார். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? ஒரு பெருமை வந்துடும். அந்த பெருமை எதற்கு முன்பாக வருகிறது? வீழ்ச்சிக்கு முன்பாக வருகிறது. அந்த பெருமை வந்த உடனே, சிந்தனையில் பெருமை வந்த உடனே வீழ்ச்சி, அடுத்த கட்டம் வீழ்ச்சி. ஆனால் மனத்தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அவனை உயர்த்துகிறார். அவருடைய கிருபையினால் அவர் தாங்கி உயர்த்துகிறார் மனத்தாழ்மை உள்ளவனை. ஏன்? கர்த்தர் பெருமையை எதிர்க்கிறார், மனத்தாழ்மையை அவர் ஆதரிக்கிறார். ஏன்? பெருமைக்கு முக்கியமான அந்த முதலாக பெருமை கொண்டவனே பிசாசு. அந்த பிசாசுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரித்து கொண்டால் நமக்கு கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும். அதனால்தான் முதலில் சந்தேகம், பயம், மூன்றாவது பெருமை. இந்த வண்ணமான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு நாமே தடை கொண்டு வருகிறோம். அது நமக்கு வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் இன்னும் 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 உயரே நம்மை தூக்குவதற்காக தான் அவருடைய சிந்தனை. செழிப்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் அவருடைய சிந்தனை. ஆனால் மனிதனுக்கு சில சிறு சிறு காரியங்கள் வந்த உடனே அவர் தொடங்கி தான் இருப்பார். சில ஆசீர்வாதத்தை தொடக்கத்தில் தான் இருக்கும், அதுக்குள்ளே பெருமை வந்துடும். அது யார் தந்தது என்று கூட ஒரு அதாவது இந்த இடத்தில் தான் நாம் அபிஷேகத்தை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்ற வார்த்தையின்படி நாம் இந்த இடத்தில் சுகத்தோடும் செழிப்போடும் இன்னும் ஜீவனோடும் இருப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகத்தினால். இந்த சபைக்காக தரப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? பாதாளத்தின் வாசல் வாழ்க்கை மாற்றும் சபையோ, வாழ்க்கை மாற்றும் சபையில் இருக்கும் விசுவாசிகளையோ மேற்கொள்ள முடியாது. அது அபிஷேகத்தின் வல்லமை. இந்த சபைக்கான தன்னை அபிஷேகத்தின் வல்லமை. இந்த அபிஷேகத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு கர்த்தர் இதை தான் செய்ய இருக்கிறார் என்று நம்மை செழிப்போடும் சுகத்தோடும் மட்டும் வைக்காமல் மரணமும் நம்முடைய பக்கம் வர முடியாது. மரணத்தையும் விலக்கலாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அபிஷேகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் எந்த அபிஷேகத்தின் கீழ் இருக்கிறோம் என்று நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த அபிஷேகத்தினால் நான் நுகம் முறிகிறது, சாபக்கிரியைகள் முறிகிறது.
இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஒரே வழி? அந்த சபையில் நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது அந்த அபிஷேகம் எங்கே இருக்கும்? அந்த போதர்கள் மீது தான் இருக்கும். இயேசு இடத்தில் பார்த்திமேயு வந்து கேட்டது என்னது? என்னுடைய கண் பார்வை வேண்டும் என்று. இயேசு கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? அவர் கண் பார்வை வேண்டும் என்று சொன்னார். உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் கண் பார்வை தர முடியும் என்று என்னுடைய அபிஷேகத்திலிருந்து இதை நீ மொண்டு கொள்ளலாம் என்று உன்னுடைய விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தின்படி நடக்கட்டும். இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த சபையில் இருக்கும் போதகருடைய அபிஷேகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று விசுவாசித்தால் அது கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமை உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்றுதான் இயேசு சொன்னார். உடனடியாக பார்த்துமே என்ன விசுவாசம்? இயேசுவால் செய்ய முடியும். அப்படி அபிஷேகத்தினால் இந்த காரியம் நடக்கும். அப்படி விசுவாசத்தின்படி அது நடந்தது. இன்றைக்கும் இயேசு அதே மாதிரி தான் செயல்பட்டு வருகிறார். அந்த அபிஷேகத்தை அவர் போதகர்கள் மீது வைத்திருக்கிறார். எதற்கான அபிஷேகம்? மொண்டு கொள்வதற்கான அபிஷேகம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, மொண்டு கொள்வதற்காக அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பற்றி தனியாக ஒரு வார்த்தை எடுக்க இருக்கிறேன். அந்த வார்த்தை இன்னும் விரிவாக வரும். நாம் இந்த அபிஷேகத்தை பற்றி எவ்வளவாக இந்த அபிஷேகத்தை விசுவாசித்து அந்த அபிஷேகத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று. இன்னும் நாம் நம்முடைய சொந்த சிந்தனையின்படி கிரியைகளை செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? போராட்டம். வாழ்க்கை எல்லாமே போராட்டம். அந்த ஒரு பாட்டு இருக்குது, அதில் வாழ்க்கையெல்லாம் போராட்டம் சொல்லி அந்த போராட்டம் தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையெல்லாம் கொண்டாட்டமாக மாற வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன போராட்டம் சொல்லுங்க? இளைப்பாறுதல் இருக்கும் இடத்துல என்ன போராட்டம்? இளைப்பாறுதல் இருக்கும் இடத்தில் கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்ன இயேசு நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தை அனுமதிக்க மாட்டார். இன்னும் போராட்டம் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை இன்னும் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கவில்லை. அவருடைய அபிஷேகத்தை விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. இன்னும் நம் சொந்த புத்தியின்படி கிரியைகளை செய்து மாம்ச கிரியைகளை செய்கிறோம். மாம்சத்தின்படி பெருமை, பொறாமை, இன்னும் மன்னிக்காத்தன்மை, கசப்பு தன்மை, இதெல்லாம் மாம்ச கிரியைகள். ஆவியின் கிரியைகள் என்ன? மன்னித்து நடப்பது, அன்பு செய்வது, எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, பொருட்களை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக எண்ணாமல் இருப்பது. தாவீது ராஜாவை போல் எல்லாம் உம்மிடத்தில் இருந்தது, நான் உமக்கே தருவதற்கு நானும் எங்களுடைய ஜனமும் எம்மாத்திரம். அது ஆவிக்குரிய நினைவு. ஆனால் மாம்ச நினைவு என்ன செய்யும்? இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையது. நம்முடைய கையில் இருக்கும் எதுவுமே நம்மதில்லை. நல்லா புரிஞ்சுக்க, எதுவுமே உங்களது இல்லை. எல்லாம் கர்த்தராகிய இயேசுடைய கிருபையினால் வந்தது, இந்த அபிஷேகத்தினால் வந்தது. அதை சார்ந்து இருக்கிற வரையும் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்.
அதை மறந்துவிட்டு இது என்னால் வந்தது என்று என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கே அழிவு தொடங்கிவிட்டது. அன்றைக்கே அழிவு தொடங்கிவிட்டது. நம்முடைய இருதயத்தை நாம் முழு காவலோடு நாம் காத்து கொள்ள வேண்டும். அதிலிருந்தான் ஜீவ ஊற்று புறப்பட்டு போகிறது. இதனால் அந்த வார்த்தை வருகிறது, இந்த இருதயத்திற்குள் தான் தேவையில்லாத நினைவுகள் எல்லாம் வருது. பொறாமை, பெருமை, சந்தேகம், அந்த பயம் எல்லாம் அந்த இடத்தில் அது இருந்தால் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை புறம்பே தள்ளப்படும். அவரை முழுமையாக விசுவாசிக்க இயலாது. இந்த சொந்த சிந்தனையின்படி சாயாமல் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அப்படியே நினைவுகள், எனக்காக இருக்கும் நினைவுகள் அழிவு நினைவுகள் அல்ல, தீமையான நினைவுகள் அல்ல. அப்படி நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். என்னுடைய எதிர்பார்ப்பின்படி காரியங்களை செய்வதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் அவருடைய நினைவுகள். என்னை செழிக்க வைப்பதே அவருடைய நினைவுகள். நான் எதிலும் இரண்டாவது இருக்கக்கூடாது, நான் எல்லாத்திலும் தலையாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய நினைவுகள். ஹல்லேலூயா. இந்த வண்ணமான நினைவுகள் இருக்கும்போது அது இந்த இணை வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:5. சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன்னுடைய சொந்த சிந்தனையின்படி சாயாமல் அவருடைய சிந்தனை என்னென்று அறிந்து கொண்டு அவர் எனக்கு செழிப்பை தருவதே அவருடைய நினைவுகள், சமாதானத்தின் நினைவுகள். என்னுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் அவர் அனுமதிக்க மாட்டார் என்று எதிர்பார்ப்பின்படி ஒரு முடிவை கொண்டு வருவார் என்று அறிந்து நம்முடைய வழிகளை எல்லாம் அவருக்கு, அதாவது நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவர் மீது முழு நம்பிக்கையாக இருக்கும்போது, அவரே நம்பி இருக்கும்போது, நம்முடைய முழு நம்பிக்கை அவராக இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்வதற்கு ஒரு ஃபார்முலா. என்ன செய்ய வேண்டும்? நீ உன்னுடைய வழிகள், நீ செய்கிற காரியங்களை எல்லாம் அவருக்கு, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது என்னுடைய பலத்தினால் வந்தது என்று சொன்னால் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு, அவ்வளோதான். நாம் அவருடைய கரத்தில், உம்முடைய கிருபையினால் இதை பெற்றுக்கொண்டேன் என்றவே, உம்முடைய அபிஷேகத்தினால் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கரத்தில் இருக்கும் எல்லாமே உம்முடைய கிருபை, உம்மால் வந்தது. அதுதான் மனத்தாழ்மை. அது இல்லாமல் இது என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் கூடும். என்னுடைய பலத்தினால், என்னுடைய பராக்கிரமத்தினால் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நினைவு, அதாவது ஒன்றும் சொல்ல வேணாம், நினைவு இதயத்தில் மனசில் நினைச்சாலே போதும், முடிஞ்சு போச்சு. கரைப்பற்றுச்சு, விசுவாசம் கரைப்பற்றுச்சு. நாம் அவரை நம்பி இருக்கவில்லை. அதனால்தான் முழு காவலோடு உன்னுடைய இதயத்தை நீ காத்துக்கொள். ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கர்த்தராக தேவனுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக சும்மா இருக்கும்போது நீ நினச்சின்னு இருப்பேன், ஓ இது பாஸ்டர் ஜபம் இல்லாமல் நடந்திருக்குமே, இது நான் தேவ வார்த்தை இல்லாமல் நான் செய்திருக்கலாமே, என்று சொந்த பலத்தில் செய்யலாமே அப்படின்னு ஒரு நினைவு வரும். எதுக்கு சபையை சார்ந்திருக்கணும், எதுக்கு அபிஷேகத்தை சார்ந்திருக்கணும், எதுக்கு பாஸ்டர்கிட்ட ஜபம் கேட்கணும், அதெல்லாம் நானே செய்திருக்கலாமே, அப்படி ஒரு நினைவு வரும். எப்போ வரும்? எல்லாம் கிடைத்த பிறகு உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது பிசாசானவன் பேசுவான்.
மனசில் பேசுவான். ஏன் அடுத்த அற்புதத்தை யாவது தடை செய்யணும்ல. நீங்கள் உனக்கு அற்புதம் கிடைச்சினே இருந்தால் இங்கே போய்விடுவேன், என்னை மிதிச்சிடுவே, நீ என்னை மிதிச்சிடுவே ஒரு நாளைக்கு. அதனால் உனக்கு தடை கொண்டு வந்தால் தான் நீ என்னை மிதிக்க முடியாத பண்ணுவேன். அதற்கு நீ கர்த்தரை சார்ந்திருக்கக்கூடாது, அபிஷேகத்தை சார்ந்திருக்கக்கூடாது. அதுதான் பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுடைய மனதில் ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் என்று கர்த்தர் இயேசு சொன்னார். ஆனால் கடுகளவு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து போட்டுருவான். அந்த கடுகளவு சந்தேகம் வந்தால் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எதனால் வருகிறது? பிசாசு நேராக வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்காங்களா, அவங்க பேசுவாங்க, உங்கள் உறவினர்கள் பேசுவாங்க, உங்கள் சொந்தக்காரங்க பேசுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. அது போதும், பிசாசு அவங்க வழியாக பேசுவாங்க. உங்களுடைய நன்மைக்காக கிடைக்கிற வார்த்தை சபையில் மட்டும்தான் கிடைக்கும். நல்லா நினைவு கூறுங்க, உங்களுக்கு நன்மைக்குரிய வார்த்தை சபையில் மட்டும்தான் கிடைக்கும். உங்கள் உறவினர்கிட்ட இருந்து கிடைக்காது, ஃப்ரெண்ட்ஸில் இருந்து கிடைக்காது. அவங்க எல்லாம் வந்து உங்கள் நன்மையை கருத மாட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர் பேசும்போது, அவருடைய வார்த்தை இந்த சபையில் பேசும்போது அவருடைய நினைவு என்ன? உனக்கு எதிரான நினைவுகள் தீமை நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, உன்னை உயர்த்துவதற்கான நினைவுகளே, உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி கிரியைகளை செய்வதற்கான நினைவுகளே என்னுடைய நினைவுகள் என்று அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருப்பார். அவருடைய வார்த்தை அனுப்பினார், அவர்களுக்கு சுகத்தை தந்தார், அவர்களுக்கு வர இருக்கும் அழிவிலிருந்து அவர்களை தப்பவித்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய அழிவிலிருந்து தப்புவதற்காக அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்பின் தேவன், எச்சரிக்கும் தேவன், அழிவை தடை செய்யும் தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு அழிவு வருது, அவர் சந்தோஷமாக பார்த்துன்னு இருக்க மாட்டார். அதை தடை செய்வதற்காக அவருடைய வார்த்தை அனுப்புவார். அவருடைய வார்த்தை அனுப்பி அவர்களுக்கு சுகத்தை தந்தார். அவருடைய அழிவில் அவர்களுக்கு வருகிருக்கும் அழிவிலிருந்து அவர்களை தப்ப வைத்தார். கேட்கும்போது இப்போ சரி, கரெக்டாக கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறார் என்று நினைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதாவது காரியத்திற்காக, ஒரு நன்மைக்காக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்புக்காக பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் அழியாமல் இருப்பதற்காக, எதிர்காலம் செழிப்பாக இருப்பதற்காக, உன்னுடைய வழிகள் செம்மையாக இருப்பதற்காக என்றால், உன்னுடைய எதிர்காலம் செம்மையாக இருப்பதற்காக. வழிகள் என்றால் போகும் வழி, நடக்கும் வழி, அது ஃப்யூச்சர், அதான் எதிர்காலம். உன்னுடைய எதிர்காலம் செம்மையாக இருப்பதற்காக கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அடுத்த குறிப்புக்கு போவோம். நாம் வாழ்வது ஒரு நாளைக்கு, இன்றைக்காக வாழ வேண்டும். live one day at a time. ஐந்தாவது குறிப்பு என்ன? live one day at a time. அதாவது ஒரு நாள், இன்றைக்கு ஒரு நாளை நாம் வாழ வேண்டும். நாளையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்கு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதல்ல. கட்டுப்பாடான வாழ்க்கை, டிசிப்ளின்டு லைஃப், அதே நேரத்தில் ஒரு பிளான்டு லைஃப், திட்டம், நல்ல திட்டம் போட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒரு நாளை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நாளை நாம் கடந்து செல்ல வேண்டும். மத்தியு 6வது அதிகாரம் 34வது வசனம்.
மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். நாளையை பற்றி கவலைப்படாமல் இருங்கள். அதாவது இந்த இடத்தில் இன்றைய பற்றி மட்டும் நீங்கள் இன்றைக்காக வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நாளையை பற்றி கவலைப்படாமல் இருங்கள். டோன்ட் வரி அபவுட். அதாவது அந்த இடத்தில் கவலை என்று தான் முக்கியமான வார்த்தை. அதிகமானோர் அவளுடைய கவலையே நாளைய பற்றி தான். இன்றைய பற்றி கவலையே இல்லை. இன்றைக்கு எப்படியும் போயிடும், இன்றைக்கி போயிடும். சூரியன் உதிச்சாச்சு, எப்படியும் அஸ்தமம் ஆகிடும், இன்றைக்கி போயிடும். நாளைக்கு என்ன செய்யறது? அதுதான் கவலையை. கர்த்தர் அதற்கான வார்த்தையும் தந்திருக்கிறார் நமக்கு. இந்த பூமியில் சிருஷ்டி செய்யப்பட்ட பூக்களை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பட்சிகளை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். நாளைக்கான நம்முடைய தேவைகளையும் அவர் சந்திக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக சந்திப்பார். ஆனால் நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். அப்போதான் சந்திப்பார். கவலை என்றது எதனால் வருகிறது? நம் கர்த்தராகிய இயேசுவை நம்பாமல் இருக்கும் போதுதான் கவலை வருகிறது. அவரை நம்பி இருக்கும் ஹிருதயத்திற்குள் கவலை இருக்காது. பிலிப்பியர் 4:6 வாசித்தோம். இதுக்கு முன்பாக போன வாரம் அதை தியானித்தோம். பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்கள் என்று. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். இந்த இடத்தில் நாளையை பற்றி கவலைப்படாமல் இருங்கள். நாளைக்கான தீமைகள் என்ன இருக்கு? அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளைய தினம் நாளைக்காக அது கவலைப்படும். மனுஷனை கருத்து சொல்ல கவலைப்படாதீங்க. அந்த நாளைய தினம் இருக்கு இல்லையா, அது நாளைக்காக அது கவலைப்படும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதாவது உங்களுடைய தேவைகளை சந்திப்பது யார்? அது நீங்களா இல்லை கர்த்தராகிய தேவனா? மிருகத்திற்கும் பட்சிகளுக்கும் பூக்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுடைய தேவைகளை அவங்க சந்திக்க முடியாது. கர்த்தராகிய தேவன் தான் அவர்களுக்கு ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அவனே சாதிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம். நான் இதை சாதிக்கலைன்னா இது முடியாது அப்படின்னா அவனுக்குள் ஒரு, அதாவது தேவனை போல் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அவனை பற்றி. அது ஒரு பெருமை. நாளை பற்றி கவலைப்படுவதற்கு காரணம் என்ன? அது ஒரு பெருமை. நான் தான் அந்த நாளையை ஆளுகை செய்ய வேண்டும், நான் தான் நாளைக்கு நான் தான் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு மேல் கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சிலுவையில் இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அப்படி நினைவுகள் நமக்கான செழிப்பான நினைவுகள். நாளையை பற்றி அவர் கவனித்துக் கொள்வார் என்று இருக்கும்போது நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், கவலை இருக்காது. அதாவது அன்சர்டன் ஃபியூச்சர் நமக்கு இருக்கும் நாளையை பற்றி, அதாவது
ஒரு நிச்சயம் இல்லாத நாளையை பற்றி நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? ஆனால் நம்முடைய நாளை கர்த்தரால் உண்டு பண்ணின ஒவ்வொரு நாளும் அது அடுத்த வசனம் அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த வாசிச்ச சங்கீதம் 118:24. சங்கீதம் 118வது அதிகாரம் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவும், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவும். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் this is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவும். இன்றைக்கு நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் எதை செய்ய வேண்டும்? நமக்கு கட்டளையிட்ட வார்த்தையிலிருந்து கட்டளை என்னது? இதிலே இன்றைய என்ற நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். அதற்கு பதிலாக இன்றைய நாளில் நான் கவலைப்பட்டாச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியத்தை செய்கிறோம். இன்றைய நாள் என்ன செய்யணும்? களி கூர்ந்து மகிழ கடவோம். நாளைய பற்றி கவலைப்படாமல் இன்றைய நாளில் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். அதாவது நாம் விதைக்கிறோம். என்ன செய்கிறோம்? நாம் நல்லா கவனிங்க, விதைக்கிறோம். இன்றைக்கு களி கூர்ந்து மகிழ்ந்து அந்த விதையை விதைக்கும் போது அதை அறுவடை செய்கிறோம். நாளைக்கு என்ன செய்கிறோம்? அதை அறுவடை செய்கிறோம். When we sow gladness and joy today, we'll reap it tomorrow also. ஆனால் அதற்கு பதிலாக கவலையை நாம் இன்றைக்கு நாம் அந்த களி கூறுதலுக்கு பதிலாக கவலையை நாம் என்ன செய்யும்? விதைத்தால் அது அந்த விதையின்படி தான் அறுவடை. ஸோ நாளைக்கு என்ன அறுவடை? கவலை தான். ஸோ கர்த்தர் எதற்காக சொல்கிறார்? நீ எதை இன்றைக்கு விதைக்கிறையோ அது நாளைக்கு அறுவடையாக பார்ப்பாரே. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்றால் அதற்கு ஆழமான சத்தியம் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அப்போதான் அடுத்த நாளையும் நாம் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலும் களி கூர்ந்து மகிழ கடவோம். அதில் நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். அதுக்கு அடுத்த நாளும் கர்த்தர் தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? இனிமேல் there is no more sorrow. இனிமேல் நமக்கு துக்கம் இல்லை. நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றினார். ஏன்? ஒவ்வொரு நாளும் அவர் உண்டு பண்ண நாள். அந்த நாள் நாம் களி கூர்ந்து மகிழ கடவும் போது அந்த நாளை நாம் விதைக்கிறோம். அடுத்த நாள் அதை அறுவடை செய்கிறோம். எதை அறுவடை செய்கிறோம்? களி கூறுதலையும் மகிழ்ச்சியும் அறுவடை செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் கவலைப்படுவதற்கு காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? நம்முடைய எதிர்காலத்தை பற்றி, அதாவது நாளன்னைக்கு இந்த மாதம் எப்படி கடந்து செல்வது என்று கவலைப்படும் போதுதான் நமக்கு துக்கம் வருகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தந்திருக்கிறார்? சந்தோஷத்தை. அந்த சந்தோஷத்தை நாமே அழிக்கிறோம். நம்முடைய சந்தோஷத்தை நாமே அழிக்கிறோம் நம்முடைய கவலையினால். அந்த சந்தோஷத்தை நாம் காத்துக்கொள்வதற்காக தான் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு நாளிலும் நீ களி கூர்ந்து மகிழ கடவும். அப்பொழுதுதான் அந்த சந்தோஷத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஏன் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? Rejoice in the Lord, and again I say rejoice in the Lord.
கர்த்தருக்குள் களி கூறுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ஏன்? Joy of the Lord is my strength. நம்ம கர்த்தருக்குள் களி கூறுவதே நம்முடைய பலனாக இருக்கிறது. நம்முடைய பலன் என்னது? கர்த்தருக்குள் களி கூறுவது. எப்போது கவலைப்பட்டு நமக்கு உள்ள அந்த துக்கம் வந்துடுச்சோ, நம்முடைய ஆவி வீக் ஆயிடுச்சு. அந்த ஆவி வீக்கான பிறகு போராட முடியாது. நம் ஆவிக்குரிய ரீதியில் போராட முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் நம்முடைய ஆவிக்குள் இருக்கிறதோ அப்பொழுதுதான் போராட முடியும், நாம் ஜெயிக்க முடியும். எனக்கே இந்த மாதிரி வியாதி வந்துச்சு, எனக்கே இது வந்துருச்சு, அதெல்லாம் சொல்லி துக்கப்பட்டு அங்கே உட்காந்தா அந்த வியாதி இன்னும் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கும். கடனை பற்றி நினச்சி கவலைப்பட்டு வந்து கடன் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போது கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதை அந்த பிசாசுடைய கிரியை முறிக்க இருக்கிறேன், அதற்கு எனக்குள் பலம் வேண்டும். அந்த பலம் எப்படி வருகிறது? எனக்குள் இருக்கும் சந்தோஷத்தினால். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தை நாம் கர்த்தராகிய இயேசுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இனிமேல் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் அவர்களையும் பார்த்து கொள்வார். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த தேவன் அவர்களையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரை நம்பி இருப்போம், அவரை சார்ந்திருப்போம், நம்முடைய மாம்ச ரீதியான நினைவுகளை விட்டு விலகி இருப்போம். கர்த்தரை நம்பியிருங்கள், முழு ஹிருதயத்தோடு அவரை நம்புங்கள், உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் கருத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுடைய வழிகளை செம்மையாக்குவார், செழிப்பாக்குவார். நம்முடைய ஒவ்வொரு அடியும் அவர் கவனித்துக் கொள்வார். நாம் தவறான அடியை எடுத்து வைக்காத அளவுக்கு நமக்கு நம்முடைய அடிகளை செம்மையாக கொண்டு போவார். நமக்கே தெரியாது நம்ம என்ன செய்கிறோன்னு. ஆனால் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சுன்னா நம்ம அவர் பொம்மை போய் அப்படியே கொண்டு போவார். கையில் பொம்மை எடுத்துன்னு அப்படி போகிறோன்னா அந்த மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போய் செம்மையான வழிக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். நமக்கே தெரியாது எங்கே போகிறோன்னு. ஆனால் கவலைப்பட்டுட்டு நம் அவரை விசுவாசிக்காமல் இருந்தால் அதே பொம்மையை பிசாசு எடுத்துக்கொண்டு அவனுடைய வழிக்கு கொடுத்துட்டு போயிடுவான். இது ரெண்டுமே ஆவிக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. நேற்று ஒன்று சொன்னேன் ஆங்கிலத்தில். We should be certainly certain about our uncertain future. நம் நிச்சயமாகவே நிச்சயத்தோடு இருக்க வேண்டும் நம் நிச்சயம் இல்லாத எதிர்காலத்தை பற்றி. ஹல்லேலூயா. பாஸ்டர் சிரிச்சாங்க நேற்று சொன்ன போது. என்கிட்ட சொன்னாங்க இதை போய் சர்ச்சில் சொல்லாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது நல்லா எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. You should be certainly certain about your uncertain future. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு நிச்சயமில்லாத எதிர்காலத்தை பற்றி நாம் முழு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். நமக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடித்தார். எனக்கு நிச்சயம் இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, செம்மையான வழியை கர்த்தர் என்னை கொண்டு பண்ணுவார். செழிப்பை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். நான் செழிப்பான பாதையில் தான் போவேன். என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஆனால் சந்தோஷத்தோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் முக்கியமான 2 குறிப்புகள் இருக்கிறது. முடிந்தால் அடுத்த வாரம் நாம் இதை பற்றி தியானிப்போம். ஜெபிப்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நாமம் தரிக்கப்பட்ட